இன்னைக்கு நவம்பர் 16th ஹிந்தி நியூஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டடி படியில் என்சிஆர்டி ஸ்கோர்ஸ் போய்கிட்டு இருக்கு. 6 to 12 எடுத்துகிட்டு இருக்கோம். லைன் பை லைன் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் புக்ஸும் எடுத்து கொடுத்துருக்கோம். ஆப்ஷனல் சோஷியாலஜி, ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் போய் பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா கோர்சஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லாஸ்ட் சிஏல கொடுத்த எம்சிக்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம 2 நாளாக சிஏ போடலை. ஸோ அது சம் இஷ்யூஸ்னால தான் நேற்று கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பிகாஸ் நான் அந்த வீடியோ குவைட் லார்ஜாக இருந்தனால அது அப்லோட் ஆக லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் எங்களுக்கு லேட் ஆகுது, டிலே ஆகுது. ஸோ அது நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ போட்டுக்கிறோம். நாங்களும் சீக்கிரம் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். த பட்லா சோலார் பார்க் இஸ் த லார்ஜஸ்ட் சோலார் பவர் பார்க் இன் த வேர்ல்ட். திஸ் பார்க் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்? ஸோ என்னென்னா பட்லா சோலார் பார்க் அப்படின்ற ஒரு பார்க். ஓகே, ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் த லார்ஜஸ்ட் சோலார் பவர் பார்க் இந்த வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் சோலார் பவர் பார்க். இப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. சோலார்லேருந்துனா என்னது சன்லைட் தான். ஓகேங்களா, சன்லைட்லேருந்து அங்கே எடுப்பாங்க எலக்ட்ரிசிட்டி. ஸோ அதுவும் தான். ஓகேங்களா, தட் பிளேஸ் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அந்த பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தான் ஸ்டேட்டில் இருக்குது. எங்கே இருக்குது? ராஜஸ்தான் ஸ்டேட்டில் இருக்குது. அது எங்கன்னா ராஜஸ்தான்லேயும் இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னா பட்லா அப்படின்ற இடத்துல இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, வெரி மச் இம்பார்ட்டண்ட். ஆஃப்டர் தட் த பில்ட் பேக் பெட்டர் வேர்ல்ட் initiative, which lays emphasis on transparency and democratic values in infrastructure finance, is led by which of the following country? என்னன்னா B3W build back better world அப்படின்ற இந்த இனிஷியேட்டிவை யார் எடுத்தா, எதுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ஒன்றும் இல்லை. இந்த பில்டிங்ஸ்லாம் இன்னும் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அதுதான் மீனிங். ஓகே, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக இந்த பணம்லாம் செலவிடுவாங்கள்ல. ஸோ அதில் டிரான்ஸ்பரன்சி, எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ் யார் எடுத்திருக்காங்கன்னா USA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இவங்க தான் எடுத்திருக்காங்க. என்ன இனிஷியேட்டிவ்? பில்ட் பேக் பெட்டர் வேர்ல்ட். வெரி வெரி மச் இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் த டேர்ம் மெட்டாவர்ஸ் ரெஃபர்ஸ் டு. இப்போ என்னென்ன மெட்டாவர்ஸ் அப்படின்ற வேர்ட் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டால் எ டேர்ம் என்கம்பஸிங் interconnected 3D virtual world made possible through advancement in technology such as augmented reality, virtual reality, artificial intelligence and blockchains. The word பார்த்தீங்கன்னா என்னென்னா இன்டர்கனெக்டட் 3D விர்ச்சுவல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குன்னா டெக்னாலஜியில் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்றது தான். என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட்? ஆக்மெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பிளாக் செயின்ஸ். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம லாஸ்ட் சிஏல கொடுத்த எம்சிக்யூஸ். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம சிஏக்குள்ளே போகலாம். சென்டர் டு டிஸ்பர்ஸ் rupees 95,082 crore to ஸ்டேட்ஸ் டு சஸ்டெயின் ரெக்கவரி. என்னென்னா சென்டர் ஸ்டேட்ஸ்க்கு பணம் கொடுக்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ குரோர். ஓகே, ஸோ டபுளாக தான் கொடுத்துருக்காங்க, அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ எதுலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா டாக்ஸஸில் எப்பயுமே ஷேர் இருக்கும்ல, அதுலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்க்கலாம். About 15 chief minister mostly from the NDA ruled states attended what Ms. Sitharaman described as a rare one-off meeting between center and state held to figure out ways to sustain the economic recovery after the second COVID-19 wave and understand state concern and plan. இதில் என்ன விஷயம் அப்படின்னா COVID-19 செகண்ட் வேவுக்கு அப்புறம் எக்கனாமிக் ரெக்கவரி, பொருளாதாரத்தை மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி செலவு பண்ணி தான் நம்ம எப்படியாவது நம்ம என்ன பண்ணோம், ரெக்கவரி பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளோட மோட்டோ. அதுதான் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். யார் யார் இதில் கலந்துருக்காங்கன்னா 3 states were represented by deputy CMs while the chief minister of the rest were present and along with the lieutenant governor of the Jammu and Kashmir. இவங்களாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க.
த கண்டெஸ்ட் ஆஃப் த மீட்டிங் என்ன அப்படின்னா செகண்ட் வேவ்க்கு அப்புறம் நம்ம க்ரோத்தை வந்து பார்க்கணும் அப்படின்றது தான். ஹவவர் இட் இஸ் ஆல்சோ எ டைம் வேர் வி ஆர் லுக்கிங் அட் வேஸ் டு சஸ்டைன் த க்ரோத். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கான வழிகளை பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை. அதே போல் நம்மளோட க்ரோத்தை டபுள் டிஜிட்டாக கொண்டு வரணும். க்ரோத்தை ஃபார் விச் த சென்டர் அண்ட் ஸ்டேட் ஹாவ் டு ஒர்க் டுகெதர். என்னென்னா சென்டரும் ஸ்டேட்டும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது டெஃபினட்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும், க்ரோத்தை அதிகமாக்க முடியும். அதுதான் விஷயம். ஷீ urged ஸ்டேட்ஸ்ல சொல்லியிருக்காங்க அவங்க என்னென்னா டு ஹெல்ப் இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க பிகம் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரெக்கவரி. அதான் வந்து என்னென்னா எக்கனாமியை வந்து க்ரோ ஆக்கணும் இந்த கம்மிங் இயர்ஸில் ஃபாஸ்ட் ஆக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த்ரூ ஃபெசிலிட்டேட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலயமா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நடந்த அண்டர்டேக் பவர் செக்டர்ஸ் இதெல்லாம் பண்ணுறது மூலயமா நம்மளால் என்ன பண்ண முடியும், க்ரோத்தை அதிகமாக்க முடியும். ஸ்டேட்ஸ் ஆர் ஆல்சோ nudged to smoothen land acquisition and create land banks for investors. இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்போ எதாவது க்ரியேட் பண்ணி கொடுத்தா தானே இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதுக்கான வந்து லேண்ட் பேங்க்ஸ்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற பிளான் வச்சுருக்காங்க ஸ்டேட்ஸ். ஆஸ் land is one of the major bottleneck for investment projects. ஸோ லேண்டுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அவங்க ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க அப்படின்றத அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து எக்கனாமிக் ரெக்கவரியை ஸ்பீடப் பண்ணுன்றதான் இதோட மோட்டோ. Now autopsy can be done after sunset. ஸோ autopsy அப்படின்னா ஒன்றும் கிடையாது, போஸ்ட் மார்ட்டம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் the Union Health Ministry on Monday revised the post-mortem protocols to allow for conducting the procedure after sunset. இந்த யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயத்தை தான் இந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோட்டோகால்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஸோ அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க டு அலோவ் ஃபார் கண்டக்டிங். எதுக்கு ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சன்செட்டுக்கு அப்புறம் அதை வந்து ப்ரொசீஜர்ஸை கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக இது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Apart from aiding the family of the deceased, the revise was also aimed at promoting organ donation and transplant as organs could be harvested in the stipulated time window after the procedure. என்னென்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பக்கம் நம்ம ஃபேமிலி இப்போ வந்து சொல்லுவாங்களா டக்குன்னு இப்போ அவங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் போஸ்ட்மார்ட்டம்க்கு. ஸோ அப்போ ஒரு பக்கம் ஃபேமிலியை பார்த்தா இன்னொரு பக்கம் இது எதுக்காக இதை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, என்ன நோக்கத்தில் இந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் ரிவைஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்கன் டொனேஷன் பண்ணுறோம், அப்புறம் வந்து டிரான்ஸ்பிளான்டர்ஸ் ஆர்கன்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல. ஸோ இது மாதிரி பண்ணணுன்னா என்ன ஆகும்னா அந்த நம்ம வந்து இறந்த உடனே அதை பண்ணணும், ஓகேங்களா. அது வந்து டிலே ஆகும்போது அது சம்டைம்ஸ் அது என்ன ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுங்கிறதுக்காக இதை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இட் நோட்டட் தட் த சேஞ்ச் ஃபாலோட் மல்டிபிள் ரெஃபரன்சஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் அண்ட் இன் லைன் வித் த கவர்மெண்ட்ஸ் கமிட்மெண்ட் டு ப்ரொமோட்டிங் ஈஸ் ஆஃப் லிவிங் பை ரெடியூசிங் த பர்டன் இம்போஸ்ட் டியூ டு கம்பைலன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ப்ராசஸஸ். என்னென்னா ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா த சேஞ்ச் ஃபாலோவுடு. ஸோ ஒன்றும் கிடையாது, இதில் வந்து ரிவைஸ் செஞ்சுருக்காங்களா. ஸோ ரிவைஸ் பண்ணதுனால இப்போ நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இந்த மாதிரி ப்ராசஸில் ரொம்ப காம்ப்ளிகேட் இல்லாமல் ஈஸியாக இருக்கும்போது இட் வில் பி யூஸ்ஃபுல் அப்படின்றதான் மீனிங். ஸோ இது இப்போ ஒரு ரேப்பிட் அட்வான்ஸ்மெண்ட், ரேப்பிட்னா வேகமான அட்வான்ஸ்மெண்ட். எஸ்பெஷலி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவைலபிலிட்டி ஆஃப் ரெக்வைர்ட் லைட். இப்போ நைட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக லைட்டு தேவை, அதே போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இருக்குது. நைட் டைமில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கான எல்லா அவைலபிலிட்டியும் இருக்குது. இப்போ வந்து அது ஃபீஸிபிளாக இருக்குது, ஃபீஸிபிள்னா பாசிபிளாக இருக்குது அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணி கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஆக்சுவலி ஒன்று சொல்ல மாதிரி போஸ்ட்மார்ட்டம் எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட டெத்துக்கான ரீசனை கண்டுபிடிக்கதான் ஆக்சுவலி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது ஒரு பக்கம் அதுக்காக தான் இதை பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஆர்கன் டொனேஷன்ஸ்லாம் அதுலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. யாராவது எழுதியிருப்பாங்கள்ல நான் ஆர்கன் டொனேட் பண்ணுறேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கான ரீசன், காசஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. Student strength in US dropped to 5-year low last year. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூஎஸில் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்கல்ல அங்கே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பரில் என்னன்னு பார்ப்போம். The number of Indian students in the United States dropped 13.2% in 2020-21 to a 5-year low of 1.67 lakh according to the data
Monday from the study funded by the US government. என்னென்னா இந்த மாதிரி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ட்ராப் ஆகியிருக்காங்கன்னா 13.2% எந்த இயர் அப்படின்னா 2020லேருந்து 21 இந்த இயரில் இவ்வளோ ட்ராப் ஆகியிருக்காங்க அப்படின்றது தான் அதில் சொல்லியிருக்காங்க. இது வந்து யார் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே யூஎஸ் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்டடி ஃபண்டட் அதுலேருந்து வந்ததுலேருந்து சொல்லியிருக்காங்க. Details. However, India remains the second highest country of origin among international students in American university, and US consulate officials say a record number of students visas were issued to Indians over the past summer, signaling a likely revival as vaccination grew and global travel restrictions are eased. இந்தியா வந்து செகண்ட் ஹையஸ்ட் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜினாக இருந்தாலும் யுஎஸ்ஏல ஏன்னா நிறைய பேர் அங்கே இருப்பாங்க படிக்கிறதுக்கு. பட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து என்ன பண்ணினா விசாஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ வேர் இஷ்யூ டு இந்தியன்ஸ்க்குமே வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஓவர் த பாஸ்ட் சம்மரில். ஓகே, இதனால் என்ன தெரியுது அப்படின்னா ஸோ எல்லோரும் மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. டிஸ்பைட் த குளோபல் பேண்டமிக் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஏபிள் டு அப்ளை ஃபார். ஸோ பேண்டமிக் அப்புறமா தான் எல்லாருமே விசாஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்க்கு ட்ராவல் பண்ணாங்க. ஸோ ஓவரால் த நம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த யூஎஸில் வந்து ஓவரால் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தோம். இப்போ ஓவராலாக இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் யூஎஸில் எவ்வளோ கம்மியாக இருக்காங்கன்னா 15% வந்து ட்ராப்ட் ஆகிருக்காங்க டு 9.14 lakh எந்த இயரில் இதே 2020லேருந்து 21 வரைக்கும். இது யார் படினா ஓப்பன் டோர்ஸ் 2021 இவங்க படி அண்ட் ஆனுவல் சர்வே கண்டக்டட் பை த எப்படின்னா ஒரு ஆனுவல்னா 1 இயருக்குன்னு ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் இன் பார்ட்னர்ஷிப் வித் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்க மூலயமா இது தெரியுது. அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா the large contingent of graduate students dropped almost 20% from 160 students in 2019 to 20 to 68,869 in 2020 to 21. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் நீங்கள் ரொம்பலாம் பார்க்க தேவையில்லை. நமக்கு என்னென்னா என்ன விஷயம் எதனால் அவங்க ட்ராப் அவுட் ஆகிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து போன ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 20% ட்ராப்ட் அவுட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் இந்தியன்ஸ் பர்சுவிங் ஆப்ஷனல் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஆல்சோ ஃபெல். இல்லைன்னா நிறைய பேர் வந்து ட்ரைனிங்காக போவாங்கள்ல அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்காக போனவங்க 9.3% வந்து கம்மியாக இருக்காங்க. while there was a 5.2% drop in the number of undergraduate students. ஸோ யூஜி சொல்கிறோம்ல, ஸோ அது வந்து 5.2% வந்து ட்ராப் ஆகிருக்காங்க. அண்டு 27% வந்து என்னென்னா வந்து இங்கேருந்து போவாங்கள்ல யூஎஸ்க்கு ஃபார் நான் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறவங்க 27% வந்து ட்ராப் ஆகிருக்காங்க அப்படின்னு இதில் சொல்லப்படுது. Prime Minister to inaugurate Purvanchal Expressway today. ஸோ Prime Minister வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரேவை இன்னைக்கு வந்து இனாக்ரேட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். With 3 months left for the 2022 UP எலெக்ஷன் வரதுக்கு இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. 2022 நடக்க போகுது. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து டியூஸ்டே அன்னைக்கு இந்த பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ் வேவை வந்து இனாக்ரேட் ஆரம்பிச்சு வச்சுருக்காரு. எவ்வளோ கிலோமீட்டர் அந்த எக்ஸ்பிரஸ் வே 341 கிலோமீட்டர் 6 லேன் அதில் இருக்குது. ஓகே, தட் வுட் கனெக்ட் த ஸ்டேட் கேபிட்டல் டு த ஈஸ்டர்ன் ரீஜன் ஆஃப் த ஸ்டேட்ஸ். இது என்ன கனெக்ட் பண்ணுதுன்னா ஈஸ்டர்ன் ரீஜனில் இருக்க ஸ்டேட்ஸோடு வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்டேட் கேபிட்டல்லேருந்து ஈஸ்டர்ன் ரீஜன் ஆஃப் த ஸ்டேட்டை வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ்வே அப்படின்றது பார்த்தோன்னா இஸ் அன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் 6 லேன் எக்ஸ்பிரஸ்வே இந்த ஸ்டேட் ஆஃப் யூபியில் வந்து இது இருக்குது. இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. ஓகே, அதில் வந்து 6 லேன் எக்ஸ்பிரஸ்வே. ஓகே, விச் வில் கனெக்ட் காசிப்பூர் சிட்டியை வந்து ஸ்டேட் கேபிட்டல் லக்னோவோட கனெக்ட் பண்ணுது. ஓகே, இட் இஸ் பீயிங் டெவலப்டு பை த உத்தர் பிரதேஷ் எக்ஸ்பிரஸ்வே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இது யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா யூபியோட எக்ஸ்பிரஸ்வே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி டெவலப் பண்ணியிருக்காங்க. இட் வில் பாஸ் த்ரூ 9 டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் யூபி. உத்தரப்பிரதேஷில் இருக்க 9 மாநிலங்களில் இது வந்து என்ன ஆகுது, பாஸ் ஆகுது. லக்னோ, பாராபங்கி, அமேத்தி, சுல்தான்பூர், அயோத்தியா, அம்பேத்கர் நகர், அசாம்கர், Mau and Ghazipur. The expressway will be linked with the Varanasi Gorakhpur highway through a separate link road. இது ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸ்பிரஸ்வே வந்து எதோட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா வாரணாசி டு கோரக்பூர் ஹைவே இருக்குல்ல அதோட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
அர்பன் ஃபேக்டர்ஸ் நாட் ஃபார்ம் ஃபயர்ஸ் காஸ் ஆஃப் பொல்யூஷன். என்னென்னா இப்போ வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து பொல்யூஷன் நடக்குதுல்ல, பொல்யூஷன்னா மாசுபடுதலுக்கு முக்கியமான காரணம் வந்து அர்பன் நகரத்தில் இருக்க சில விஷயங்கள் தான். என்ன, இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி தான். நாட் ஃபார்ம் ஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்டபிள் பர்னிங் பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸ்டபிள் பர்னிங்னா என்ன? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, இப்போ வந்து கரும்பு இருக்குது, கரும்பை வந்து வெட்டிட்டு என்ன ஆகுனா அந்த தோகையெல்லாம் இருக்கலாம், அந்த தோகையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எரிய விடுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ஈஸியான விஷயம். எரிய வச்சுட்டு அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக வெள்ளாமை பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி புகையெல்லாம் அங்கே அதிகமாக வர்றதுனால அங்கே வந்து நிறைய ஏர் பொல்யூஷன், அதான் மாசுபடுதல் வந்து நடக்குது. ஸோ அதை விட இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுறது தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. யாருன்னா சுப்ரீம் கோர்ட். அதை தான் கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. டு ப்ரூவ் தட் அர்பன் ஃபேக்டர்ஸ் என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இண்டஸ்ட்ரீஸு, வெஹிக்குலர் எக்ஸாஸ்ட், அப்போ வந்து வண்டியில் வர புகை, அண்டு ரோட் டஸ்ட்டு, அதே போல் ரோடில் வந்து தூசி இருக்குது. இது எல்லாம் தான் முக்கியமாக வந்து இந்த பொல்யூஷன் டெல்லியில் வரதுக்கு முக்கியமான காரணம். அதுதான் நாட் ஃபார்மர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸ்டபிள் பர்னிங்னு அது சொன்னேன்ல. ஸோ அது வந்து ஒரு 10% தான் இருக்குது ஸ்டபிள் பர்னிங். இதுதான் 70 above இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, இண்டஸ்ட்ரீஸ் தான். ஸோ என்ன நம்ம பார்க்கலாம். A special bench led by Chief Justice of India N.V. Ramana gleaned the fact from the affidavits filed by the center and the Delhi government. So hearing வந்து என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். Center for one said farm fires பஞ்சாப், ஹரியானா அண்ட் யூபி. ஸோ அங்கே வந்து ஃபார்ம் ஃபயர்ஸ் இருக்குதுல்ல, பஞ்சாப், ஹரியானா, யூபி, இது வந்து ஒரு 10% தான் வந்து பொல்யூஷனை வந்து காசாக இருக்குது. 76% வந்து மாசுபடுறதுக்கு காரணம் இண்டஸ்ட்ரி, vehicles and construction, அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Chief Justice Ramana said the court had been insisting that stubble burning was not the major cause. முக்கியமான காரணம் அது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. Pollution is caused by city related issues, you first take care of them. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு தான் நம்ம டேக் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. During the hearing the court found that Center's Commission for Air Quality Management in National Capital Region NCR and Adjoining Area Act had not, over the weekend, precisely chalked out a plan to immediately control pollution caused by construction vehicles, அப்புறம் வந்து பவர் பிளான்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். என்னென்னா இப்போ வந்து டக்குனு இமீடியட் கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க பொல்யூஷனை, பிளான் பண்ணி இப்போ பண்ணுங்க. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனால் வருது, வெஹிக்கிள்ஸ்னால வருது, பவர் பிளான்ஸ், இண்டஸ்ட்ரீஸ்னால வருது, இப்போ வந்து பிளான் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமிஷன் சொல்லியிருக்காங்க. drastic steps like the odd even vehicle scheme எப்படி கொண்டு வரலாம்னா odd even vehicle schemes கொண்டு வாங்க. அப்புறம் ban on entry and flying of trucks in the capitalக்குள்ளே வந்து ட்ரக்ஸ் எல்லாம் வந்து உள்ளே விடாதீங்க, கம்ப்ளீட் லாக்டவுன் போடுங்க. ஸோ இந்த மாதிரி சிவியர் ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது அங்கே வந்து என்ன ஆகும், பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்கிறாங்க. The court directed this center to call an urgent meeting in 24 hours with என்னென்னா கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க சென்டரோட இப்போ வந்து ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் 24 மணி நேரத்தில் போடுங்க. பஞ்சாப், டெல்லி, ஹரியானா அண்ட் யூபி. எதுக்குன்னா இந்த மாதிரி ஆன்டி பொல்யூஷன் மெஷர்ஸ் எடுக்கணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறதுக்காக உடனே மீட்டிங்கை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா AQI, வெரி வெரி மச் இம்பார்ட்டன்ட், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். அதை பற்றி பார்ப்போம். Air quality index is the number used to communicate to the public how polluted the air currently is now or how polluted it is forecasted to become. என்னன்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸுங்கிறது ஒரு நம்பர் தான். இது எதுக்குன்னா பப்ளிக்கோட இது கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி வந்து ஏர் குவாலிட்டி வந்து இந்த இப்போ என்ன நிலைமையில் இருக்குது நம்ம டேட்டா கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு புரியும் ஹவு பொல்யூட்டட் அப்படின்றது. அதுக்காக தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பாப்புலேஷன் அதே போல் எதனால் இது வருது அப்படின்னு பார்க்கும்போது இன்க்ரீஸிங் large percentage of the population, அதனால தான் அவங்களுக்கும் அட்வர்ஸ் எஃபெக்ட் கண்டிப்பாக வருது. ஸோ பொல்யூஷன் வந்து அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக பீப்புளுக்கு நிறைய கன்சர்ன், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸில் நிறைய வரும், சுவாச வியாதிகள் வரும், விச் மீன்ஸ் ஆஸ்மா, இந்த மாதிரி நிறைய ரிலேட்டடெல்லாம் வரும். டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ஹேவ் தேர் ஓன் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து அவங்கவுங்க வச்சுருக்காங்க. அது அவங்க வந்து என்ன வந்து அதிகமாக இருக்கோ அதை வச்சு கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஹவவர் த ஏர் குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கிரவுண்ட் லெவல் ஓசோன் லெவலை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றது 5 பொல்யூட்டன்ட் வச்சு தான் வந்து அதை மெஷர் பண்ணுறாங்க. என்னென்ன மேஜர் அப்படின்னு பார்க்கும்போது கிரவுண்ட் லெவல் ஓசோன் O3ன்னு சொல்லுவாங்க, பர்டிகுலேட் மேட்டர்,
After that, carbon monoxide CO, sulfur dioxide SO2, nitrogen dioxide NO2. இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த ஃபார்முலாவே நீங்கள் பார்த்துக்கணும். வெறும் வந்து நீங்கள் வேர்டை முதல்ல பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல். நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபார்முலாஸ் SO2 NO2 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அப்போ எப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, டைனா 2ன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆக்சைட்னா ஓன்னு அர்த்தம். ஸோ O2 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ டெஃபினட்டாக ஃபார்முலாவோட பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றது. ஸோ ஹோல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் WPI இன்ஃப்ளேஷன் குவிக்கன்ஸ் டு 12.5%. ஸோ WPI அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. எக்கனாமிக்ஸில் படிப்போம், ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டெக்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் இன் ஹோல்சேல் ப்ரைஸ் hit a 5 month high of 12.5% in October. என்னென்னா இவ்வளோது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, குவிக்கன் ஆகிருக்கு ஹோல்சேல் ப்ரைஸ். ஓகே, அது என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரம் செப்டம்பர்லேருந்து பார்க்கும்போது அதிகமாகிருக்கு. எதில் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளூயல் அண்ட் பவர் அண்ட் வெஜிடபிள், ஆஃப்டர் தட் அனிமல் ஆயில் அண்ட் ஃபேட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் எல்லாத்துலேயுமே ஹோல்சேல் ப்ரைஸோட விலை வந்து அதிகமாக இன்ஃப்ளேஷன் ஆகிருக்கு. எக்கனாமிக்ஸ் ரெக்கார்ட் தட் கோர் ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் ஹிட் அ ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை ஆஃப் 11.9% இன் அக்டோபர். அக்டோபரில் இவ்வளோ பர்சன்ட் இருந்துச்சு. த 7th month in a row that the headline print recorded a double digit spike. அப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட் ஸ்பைக்காகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்டோபர் 2020 பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் 1.3% இருந்திருக்கு. கம்பேர் பண்ணி பாருங்கள் ஒரு வருஷத்தில் எப்படி இருக்குன்னு. இன்ஃப்ளேஷன் இந்த ஃப்ளூயல் அண்ட் பவர் கேட்டகரி ஷார்ட் அப் டு 37.2% from about 25% in September, while manufacturing ப்ராடக்டில் எவ்வளோ ஆயிருக்குன்னா மோர் தென் 12%. ஸோ ரொம்ப இந்த வேல்யூலாம் நீங்கள் பார்க்க வேணாம். இன்ஃப்ளேஷன் இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா WPIனா என்ன அப்படின்றத முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் அதை என்னென்னு சொல்கிறேன். சிம்பிளாக சொல்லணும்னா ஹோல்சேல் ப்ரைஸ்னால் என்னென்னா, இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். என்ன கம்பெனி அப்படின்னா, நான் வந்து ஒரு பென் தயாரிக்கிற கம்பெனி வச்சுருக்கேன். இப்போ நான் பெண்ணை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து யாருக்கு முதல்ல வாங்குவான்னா நல்ல பெரிய பிஸ்னஸ்மேன் தான் என்கிட்ட வாங்குவாங்களே. அந்த பிஸ்னஸ்மேன் வாங்குறாரு பாருங்களேன், அவங்க வந்து நிறைய பல்காக வாங்குவாங்க. என்கிட்ட வந்து ஒரு 1000 பென் வாங்குறாங்களா, அந்த பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணுவார்னா ஒரு 10 கடைக்கு 10 10 10 50 50 50 அப்படின்னு கொடுப்பாரு. அந்த 50 50 50ன்னு கொடுத்த கடையில் தான் நம்மலாம் போய் டெய்லியும் வாங்குகிறோமே தவிர, போய் பிஸ்னஸ்மேன்கிட்ட போய் டேரெக்டாக அவர் வந்து பல்காக ஆர்டர் பண்ணி வாங்குறாரு, அவர்கிட்ட போய் நம்ம வாங்குறது கிடையாது. இஃப் சப்போஸ் யார் போய் அந்த பல்காக அந்த பிஸ்னஸ்மேன்கிட்ட போய் வாங்குறாங்களோ அதை தான் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பல்காக வாங்குறதுனால சீப்பாக நம்மளுக்கு தர முடியும். ஒரு 2 ரூபாவோ 3 ரூபாவோ கம்மி பண்ணி தருவாங்க. ஏன்னா அவங்க பல்காக வாங்கும்போது கம்மியாக வாங்குவாங்க. இதே அவர் வந்து பிஸ்னஸ்மேன் வந்து 10 கடையில் கொடுத்தாருனால அங்கே போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா 2 ரூபா அதிகமாக வச்சு தான் தருவாங்க. ஒரு நார்மலான பீப்புளால் போய் ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்க முடியாது. எல்லோரும் போய் அவங்கள போய் தேடிலாம் வாங்க மாட்டாங்க. நார்மலாக போய் பக்கத்தில் தெருவில் இருக்க கடையில் போய் தான் வாங்குவோம். அதுதான் ரீட்டைல் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம வாங்குறோம்ல கடையில், அது ரீட்டைல் ப்ரைஸ். இதே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் அது இருக்கும். அவங்கள்ட்ட போய் வாங்கினோன்னா அது வந்து என்னதுன்னா ஹோல்சேல் ப்ரைஸ். அது கடையாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் மேன்டையாக இருக்கலாம், எந்த மாதிரி இருக்கலாம். பட் அவங்க பல்காக வாங்கி விற்பாங்க, அது ஹோல்சேல் ப்ரைஸ். இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் இப்போ ஹையப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹோல்சேல் ஃபுட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? ஃபுட்டுக்கான ஹோல்சேல் ஃபுட் ப்ரைஸ் இருக்குல்ல, அது எவ்வளோ ஆயிருக்குன்னா 3.06% வந்து கம்பேர் பண்ணும்போது அதிகமாகிருக்கு. செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 1.14% இருந்திருக்கு. கம்பேர் பண்ணும்போது 3.06% அதிகமாகிருக்கு. ப்ரைமரி ஃபுட் ஆர்டிக்கல் ப்ரைஸ் கெயின் சர்ஜ் டு தேர் ஹையஸ்ட் லெவல் சின்ஸ் ஆகஸ்ட் 2017 பார்க்கும்போது இந்த ப்ரைமரி ஃபுட் ஆர்டிக்கல் ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன? இட் மெஷர்ஸ் த சேஞ்சஸ் இன் த ப்ரைஸஸ் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அண்ட் ட்ரேடட் இன் பல்க் பை ஹோல்சேல் பிஸ்னஸஸ் டு அதர் பிஸ்னஸஸ். ஸோ இப்போ நான் சொன்னேன் தமிழில், அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. இதை யார் பப்ளிஷ் பண்ணுறா அப்படின்றது ரொம்ப முக்கியம். தயவுசெய்து வந்து எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. எந்த மினிஸ்ட்ரி பண்ணதுன்னு கேட்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இட் இஸ் த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு இன்ஃப்ளேஷன் இண்டிகேட்டர் இன் இந்தியா. இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் இண்டிகேட்டர்னு WPI சொல்கிறாங்க. ப்ரிலிம்ஸில் எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா, இட் இஸ் நாட் அ இன்ஃப்ளேஷன் இண்டிகேட்டர் இன் இந்தியா அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. அது கரெக்டாக ரைட்டாக நீங்கள் சூஸ் பண்ணணும். இட் இஸ் த இன்ஃப்ளேஷன் இண்டிகேட்டர். கிளியராக புரிஞ்சுக்கணும். மேஜர் கிரிட்டிசிசம் ஃபார் திஸ் இண்டெக்ஸ். இதோட மேஜர் கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மலான நம்ம மாதிரி பீப்புள்ஸ் வந்து போயிட்டு அந்த ஹோல்சேலில் போயிட்டு வாங்க முடியாது.
விச் மீன்ஸ் வாங்குவாங்க சிலர், எல்லாராலையும் வாங்க முடியாது. அதை தான் அதில் சொல்லியிருக்காங்க. பேஸ் இயர் ஆஃப் ஆல் இண்டியா WPA ஹேஸ் பின் ரிவைஸ்டு ஃப்ரம் 2014 to 2005 to 2011 to 2012 in 2017. என்னென்னா பேஸ் இயர் வச்சு இதை வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. அதுதான் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ஷன் டு த ரூல் என்னென்னு பார்ப்போம். நான் நேற்று சொல்லியிருந்தேன் பிரசிடென்ட் ஆர்டினன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா 5 இயர்ஸாக ஆக்கியிருக்காங்க. CBI அண்ட் ED அவங்களுக்கு வந்து ஆக்கியிருக்கதா நம்ம பார்த்துருந்தோம். அதை பற்றி பார்க்கலாம். அலோவிங் இயர்லி எக்ஸ்டென்ஷன் டு ஹெட் ஆஃப் CBI ED வில் காம்ப்ரமைஸ் தேர் அட்டானமி. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இதை பற்றி ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. இதுலனா எடிட்டோரியலில் ஒன் விஷயம் நான் வந்து சொல்ல வேண்டியது என்னென்னா, எடிட்டோரியலில் என்ன இருக்கும் அப்படின்னா, லாஸ்ட் டே நம்ம என்ன பார்க்குறோமோ அதை பற்றி எடிட்டோரியலில் பேசுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா அதில் இருக்க நல்லது, அதில் இருக்க கெட்டது, அது எப்படி நம்ம மிட்டிகேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து என்ன இருக்கும், கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருப்பாங்க. அதை பேலன்ஸ்டாக நம்ம தான் எடுத்துகிட்டு போய் நம்ம மெயின்ஸ் ஆன்சரில் எடுத்துக்கணும். நமக்கு வந்து எது வேண்டுமோ, உங்களுக்கு எது வந்து சாட்டிஸ்ஃபை, விச் மீன்ஸ் நீங்கள் சில பாயிண்ட்ஸை வந்து அப்போஸ் பண்ணுவீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுக்க தேவையில்லை. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், வே ஃபார்வர்ட், இப்படி தான் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும். ஸோ இது ஜஸ்ட் சிலருக்கு வந்து கிளாரிஃபை பண்ணணும். சிலர் வந்து இந்த டவுட்ஸ் வச்சுருந்தீங்க. ஸோ தட்ஸ் வை கிளாரிஃபை பண்ணணும்னு இதை சொல்கிறேன். CBI ED, the new law authorizing an extension of services of the head of the Central Bureau of Investigation அப்படின்னா CBI and the Enforcement Directorate ED until they complete a total tenure of 5 years will seriously compromise the autonomy of those agencies. ஸோ 5 வருஷம் வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணலாம் தான். இட் கோஸ் அகெயின்ஸ்ட் த ஸ்பிரிட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட். இது எதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் நடந்திருக்கு. ஏன்னா வினித் நாராயண் ஆஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1997 இந்த ஜட்மெண்ட் நடந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, CBI அண்ட் ED அவங்களோட அந்த டேரக்டர்ஸ்க்கு வந்து மினிமம் டென்யூர் வந்து 2 வருஷம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சின்னதாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் மெயின்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயத்த உங்களுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். while it did not specifically அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆனால் அவங்க என்ன பார் பண்ணல, ஜஸ்ட்டு வந்து 2 இயர்ஸ் தான் மினிமம் டென்யூர்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த டேர்மை வந்து இப்போ அந்த 2 வருஷத்தை வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்றத பார் பண்ணலை. அதே போல் எக்ஸ்டென்ஷனே பார் பண்ணலாம், லாங் டேர்ம் ஆக்கலாம் அப்படின்றதையும் பார் பண்ணலை அந்த ஜட்மெண்ட்டில். அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. பட் அந்த ஜட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, 2 வருஷம் தான் மினிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கண்டெக்ஸ்ட் என்னென்னா, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா brought 2 ஆர்டினன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா 5 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் டென்யூர் அப்படின்றத இதில் விஷயம். விச் ஆர் த ஆக்ட் அமெண்டட் டு, எந்தெந்த ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெஃபினட்டாக நீங்கள் இதை படிச்சு தான் ஆகணும். த சேஞ்ச் இன் டென்யூர் ஆஃப் த CBI டைரக்டர் வாஸ் டன் பை அமெண்டிங் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946. CBI டைரக்டருக்கான டென்யூரை சேஞ்ச் பண்ணாங்களா, அது எந்த ஆக்டை அமெண்ட் பண்ணது மூலமாக, அமெண்ட்னா என்ன, திருத்தம் பண்ணுறது மூலமானா டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946. ஆன் த அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா த சேஞ்ச் டு த டென்யூர் ஆஃப் ED டைரக்டரோட டென்யூரை வந்து சேஞ்ச் பண்ணது எந்த ஆக்ட் அமெண்ட் பண்ணிங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் 2003. ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போ இந்த ஆர்டினன்ஸில் கீ ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா, இப்போ CBI ED டைரக்டர் இருக்கார்ல, அவங்கள இப்போ அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா, முதல்ல 2 வருஷத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட டென்யூரை இன்னும் ஒரு 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக பண்ணலாம். ஏன்னா 5 வருஷம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ 5 வருஷம் அதுக்கு மேலே நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க. நோ எக்ஸ்டென்ஷன் கேன் பி guaranteed to an ED at CBI chief ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எக்ஸ்டென்ஷன் கிடையாது. பட் 2 இயர்ஸ்லேருந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும். அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. த EU ரோல் இன் த இண்டோ பசிபிக். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன் இண்டோ பசிபிக் ரீஜனில் அவங்களோட ரோல் என்னவாக இருக்குது அப்படின்றத அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி இண்டோ பசிபிக் ரீஜனில் ஏன் இவ்வளோ வந்து அங்கே வந்து நிறைய பேர் வந்து இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். முன்னாடி வந்து என்ன இருந்துச்சுன்னா, அட்லாண்டிக் ரீஜனில் நிறைய வந்து இன்வால்மெண்ட் இருந்துச்சு எல்லா கண்ட்ரிஸும். அதில் தான் பவர்ஸ் அங்கே தான் காட்டியிருந்தாங்க. இப்போ எல்லோரும் இண்டோ பசிபிக் ரீஜனில் காட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சைனா, இந்தியா இவங்களாம் இப்போ மோர் எப்படி சொல்கிறது ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்காங்க. தட்ஸ் வை அங்கே வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், நிறைய வந்து விஷயங்கள் கொண்டு வரோம்ல. ஸோ இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறதுனால எல்லாரோட கான்சன்ட்ரேஷனும் இப்போ வந்து எங்கே வந்துச்சுன்னா வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் சைடு வந்துருச்சு. அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து EUனா யூரோப்பியன் யூனியனோட ரோல் வந்து இண்டோ பசிபிக்கில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பேக்ரவுண்ட் பார்க்கலாம். யூரோப்ஸ்
Asia connect is old, strong and multi-layered. Asia is viewed and evaluated through national and regional perspectives. என்ன சொல்கிறாங்கன்னா ஈரோப் அந்த ஏஷியா அப்படி இப்போ ஈரோப்பும் ஏஷியாவும் பார்த்தோன்னா அதோட கனெக்ஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ஓல்டு, ஆனால் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். அதே போல் நிறைய மல்டி லேயர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் எக்ஸ்பிளைன் இதில் என்ன தெரியுதுன்னா ஒய் அட்லீஸ்ட் சின்ஸ் 2018 கண்ட்ரிஸ் சச் அஸ் ஃப்ரான்ஸு, நெதர்லாண்டு, ஜெர்மனி, யூகே இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஸ்பெசிஃபிக் பாலிசியை வந்து இண்டோ பசிபிக் ரீஜியனில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசிஸை கொண்டு வந்தாங்க. அதன்படி இந்த யூரோப்பியன் யூனியன் EU வந்து ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி சைனா அண்ட் ஏஷியன் எக்கனாமிக்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ரைஸ் ஆகுதுல்ல. எதனால் அப்படின்னா சைனாவோட அக்ரெசிவ்னஸ், அவங்க வந்து அதில் வந்து நிறைய வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. லைக் எப்படி சொல்கிறது, ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் ப்ராக்ரெசிவ் அக்ரிமெண்ட் ஃபார் டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரி நிறைய பார்ட்னர்ஷிப் போடுறதுனால ஸோ EU அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ப்ராசஸில் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா இன் திஸ் பேக்ட்ராப் த அனௌன்ஸ்மெண்ட் பை த கவுன்சில் ஆஃப் த யூரோப்பியன் யூனியன், இந்த யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு இனிஷியலாக ஒரு பாலிசியை கொண்டு வந்துடுறாங்க. என்னென்னா ஏப்ரல் மாதம் வந்து ஃபாலோட் பை த அன்வைலிங் ஆஃப் த EU ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அன்வைல் பண்ணுறது மூலமா செப்டம்பர் 16 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு நோட்டபிள்னு சொல்லியிருக்காங்க. த EU அண்ட் த இண்டோ பசிபிக் இவங்க ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேச்சுரல் பார்ட்னர் ரீஜன்னு சொல்கிறாங்க. த EU இஸ் ஆல்ரெடி சிக்னிஃபிகண்ட் பிளேயர். ஸோ அது ஒரு நல்ல பிளேயராக இருக்குது. யூரோப்பியன் யூனியன்றது ஒரு சிக்னிஃபிகண்ட் பிளேயராக இருக்காங்க. எதில் அப்படின்னா இந்த இந்தியன் ஓஷன் லிட்டரல் ஸ்டேட்ஸ் அண்ட் த ஏஷியன் ஏரியா அண்ட் த பசிபிக் ஐலாண்ட் ஸ்டேட், இதில் வந்து முக்கியமான பிளேயராக EU இருக்காங்க. பட் த ஸ்ட்ராட்டஜி என்ன இவங்களோடது என்னன்னா EUவோட என்கேஜ்மெண்ட் அங்கே இருக்கணும் அப்படின்றதை அதிகப்படுத்தணும். ஸோ அவங்களோட ஈடுபாடு அங்கே அதிகமாக இருக்கணும் அப்படின்றது அவங்களோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னென்ன விஷயத்தில் ப்ளே ரோல் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல், அப்புறம் மல்டிலேட்ரல் கோஆப்ரேஷன், ஸோ சிவில் சொசைட்டி அண்ட் ப்ரைவேட் செக்டார் அண்ட் ப்ரொடெக்ட் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டெமோக்ரஸி. ஆஃப்டர் தட் பார்த்தோன்னா பாலிசி டாக்குமெண்ட் ஆல்சோ சேஸ் கோஆப்ரேஷன் இருக்கணும், ஒற்றுமை தான், வில் பி ஸ்ட்ரென்தன்ட் இன் சஸ்டெயினபிள் அண்ட் இன்க்ளூசிவ் ப்ராஸ்பரிட்டி, green transition, ocean governance, digital governance and partnership, connectivity, security and defense and human security. ஸோ the EU என்ன ப்ராமிஸ் பண்ணிக்காங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் டைமென்ஷனில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த ரீஜன் பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் டைமென்ஷன் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் டைமென்ஷனில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் த EU செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி அப்படிங்கும்போது அவங்களுக்கான செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி வந்து US அண்ட் சைனா விட கம்மியாக தான் இருக்குது, லிமிட்டடாக தான் இருக்குது. யாருக்குன்னா யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும். ஸோ டு அப்வியேட் அண்ட் இம்பேலன்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் எக்கனாமிக் லிங்க், ஸோ இவங்க வந்து அடிக்குவேட் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க. EU வந்து கொடுக்குறாங்க. எதுக்குன்னா ஃப்ரான்ஸை சப்போர்ட் பண்ணுற விதமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்னிஃபிகன்ஸ் பார்ப்போம். அஸ் எ மேஜர் எக்கனாமிக் பவர் EU ஹேஸ் அன் எக்ஸலண்ட் சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ். ஸோ வந்து என்னென்னா இந்த மாதிரி மேஜர் எக்கனாமிக் பவரை பார்க்கும்போது EUவால் என்ன பண்ண முடியும்னா அந்த ட்ரேட் நெகோசியேஷனில் நல்லா வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன் அப்படி, யாரோட, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, நியூசிலாந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் கன்க்ளூடிங் டிஸ்கஷன் ஃபார் an economic partnership agreement with the East African community and then forging fisheries agreements and green alliance with interested partners to fight climate change. Okay, இப்போ இதோட தேவை என்ன? டு அச்சீவ் ஆல் திஸ் அண்ட் மோர் EU must increase its readiness to share its financial resources and new technologies with partners. என்னன்னா எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணணும். அதுக்கும் மேலேயும் EU வந்து என்ன பண்ணணும்னா அவங்களோட ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை வந்து ஷேர் பண்ணுறது மூலியமாகவும் அதே போல் நியூ டெக்னாலஜி பார்ட்னர்ஸோட ஷேர் பண்ணுறாங்களா அதை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றதா இதோட தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் MCQ கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, சூப்பர், இப்படி தான் வந்து ட்ரை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. தப்போ ரைட்டோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். மிஸ்டேக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தால் வேஸ்ட். நம்ம அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மைண்ட் ப்ராசஸில் அது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டெஸ்டிங். டெய்லியும் வந்து 2 minutes ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஓவரால் 1 year இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு ஹோல்ஸாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். கிவ் 2 minutes. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.